100% பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள் விஜய் அவர்கள் செல்ல மாட்டார். அதுவும் பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ்குள்ளே போகிறதும் ஒன்று தான், பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டுட்டு படுத்துக்கிறதும் ஒன்று தான். புரியுதுங்களா? ஏன்னா என்னதான் நீங்கள் பாம்பை பால் ஊற்றி வளர்த்தாலும் பாம்பு என்ன செய்யும், அதோடைய குணம் என்ன செய்யும், எப்போ என்ன செய்யும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுபோல தான் பிஜேபி நம்மளுடைய மண்ணுக்கு எதிரான பல விஷயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு பெரிய முரணான விஷயங்களை தமிழகத்திற்குள் அரங்கேற்றம் செய்வதற்கான பல வேலைகளை செய்து கொண்டிருக்காலும் நம்ம பார்க்கணும். குறிப்பாக அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நேற்றைய செய்தியை நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், மோடி அவர்களை அதிகமாக ஆதரித்து பேசிய, இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரவி அவர்களை, ஆளுநர் ரவி அவர்களை மிக ஆதரித்து பேசி பிஜேபி ஆட்சி, பிஜேபின்றது ஒரு பொன்னான ஒரு ஆட்சி, இவ்வளவு இவர்களை போல தலை சிறந்த மனிதர்கள் இல்லைன்னு சொன்ன மதுரை ஆதீனம் நேற்று ஒரு மேட்டர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதிவேகமாக கார் வந்திருக்கு, அவங்க கார், ஆதீனம் வந்த கார், நம்பர் 1. 2வது, அவங்க போக வேண்டிய வழியில் போகாமல் பிரிட்ஜுக்கு மேலே போகாமல் கீழே கூடி வந்திருக்கிறாங்க. கண்மூடித்தனமாக அந்த டிரைவர் ஆதீனத்தோட டிரைவர் ரேஷ் டிரைவிங் பண்ணதில் நார்மலாக ஒரு ஷிஃப்ட் கார் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வரதை கவனிச்சுட்டு ஸ்லோ பண்ணி லேசாக அந்த பம்பர் மட்டும் காரில் உரசிடுச்சு. நான் ஆதீனம் அவர்கள் ஒரு கல்லூரியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் என்னை கொலை செய்ய பார்த்தார்கள்னு பகிரங்கமாக சொல்கிறாரு. அதற்கு பின்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்னை கொலை செய்ய பார்த்தார்கள், என்னை கொலை செய்ய பார்த்தவர்கள் நபர்கள் காரில் அதிவேகமாக பேரிகேடெலாம் இடிச்சுட்டு எங்கள் காரில் இடிச்சு, அந்த இடித்ததில் அந்த வேகத்தில் எங்கள் கார் நிலை குலைஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று எனக்கு ஆயிருந்தால் என்ன செய்யறது, என்னை கொலை செய்ய பார்த்தார்கள் யாருன்னு கேட்டால் அதற்கு அவர் சொல்கிற பதில் பாருங்க. 2 நபர்கள் தொப்பி அணிந்திருந்தார்கள், தாடி வைத்திருந்தார்கள், இஸ்லாமியர்கள் தான் வந்தாங்க, 2 பேர் 2 முஸ்லீம் வந்தாங்கன்னு அவன் டிரைவர் சொல்கிறான். எங்கள் காரை பயங்கரமாக பேரிகேட்லாம் இடித்து எங்களை இடிச்சிட்டாங்க, எங்களை கொலை செய்ய பார்த்தார்கள்னு. அதற்கப்புறம் இங்கே தமிழ்நாடு காவல்துறை துரிதமாக இது பெரிய ஒரு பிரச்சனையாக போகுதுன்னு சொல்லிட்டு விசாரித்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்தால் அப்படி ஒரு நிகழ்வு அங்கே நடக்கலை. பேரிகேட் அந்த கார் இடிக்கல, ரொம்ப பொறுமையாக கடந்து வந்திருக்கிறாங்க. இவங்க ஆதீனம் அந்த கார் தான் வேகமாக வந்திருக்கணும் பொழுது, அப்போ இவருடைய மைண்ட் செட்டை என்னமா இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே வட மாநிலத்தை போல் இங்கே ஒரு மதக்கலவரத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வந்துடணும், அதன் மூலமாக இவர்கள் குளிர்காஞ்சு மிகப்பெரிய பழியும் அவதூறையும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தின் மீது போடணும், நம்ம எப்படியாவது உள்ளே வரணுன்றதுக்காக ரொம்ப கேவலமான ஒரு திட்டவட்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொழுது, இந்த பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில் விஜய் எப்படி போவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவன் மண்ணுக்கும் மக்களுக்கும் பேராபத்தாய் விளங்கி கொண்டிருக்கிறான். இந்தியா முழுக்க நமக்கு தெரிஞ்ச பிறகு அந்த கூட்டணியில் விஜய் ஒருபோதும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. இதை பற்றி பேசுகிறவன்லாம் பேமெண்ட்டுக்கு பேசுகிறான். அவனுடைய அறிவு அவனுக்கு இருந்துச்சுன்னா, சாதாரண ஒரு மனிதனாக யோசிச்சானா இந்த விஷயத்தை செய்ய மாட்டான். கொடுக்குற பேமெண்ட்டுக்கு விஜய் மீது இப்படியே ஒரு அஜெண்டா செட் பண்ணி இவர்கள் எப்படி போர்ட்ரேட் பண்ண நினைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்களை பிஜேபி தான் உள்ள களத்தில் இறக்கி விட்டுச்சுன்னு நம்பணும். அதன் மூலமாக அவருக்கு ஓட்டு போயிடக்கூடாது. ஏன்னா விஜய் களத்துக்குள்ளே வந்த பிறகு அண்ணாமலை வெளியில் ஓடி போயிட்டாப்புல. நல்லா புரிஞ்சுங்க, யங்ஸ்டர்ஸ் ஓட்டெலாம் அவங்களுக்கு வந்துடும், அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலாம் நினச்சதுடைய கனவு சுக்குனர் ஆயிடுச்சு. பிஜேபிக்கும் சரி, திமுகவுக்கும் சரி, அதிமுகவுக்கும் சரி, பல கட்சிகளுக்கு நீங்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளாகட்டும், தலித்துக்கள் வாக்குகளாகட்டும், குறிப்பாக இளைஞர்கள் 100% விஜய் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கான். ஸோ அதனால் இவர்கள் இப்படி திட்டமிட்டு அவர் மீது அவதூறை பரப்பி அவரை வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ண நினைக்கிறான். இதுக்கு அவன் வேறு பொழப்பு பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டுங்களா? இதுக்கு வேறு பொழப்பு பண்ணி நீ பொழைச்சிக்க. விஜய் இது மாதிரி சொல்கிறதுனால செருப்படி தான் வாங்குவீங்க. வருங்காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்துக்கணும்.